ALP CPT2 பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் இருக்கக்கூடிய டிராயிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் நம்ம இப்போ தேர்ட் வீடியோ பார்ப்போம். குவாலிட்டேட்டிவ் டிராயிங் ஷீட் இஸ் யூஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. குவாலிட்டேட்டிவ் டிராயிங் ஷீட்டில் பயன்படுத்துகிறப்ப எதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீட் அண்ட் க்ளீன் டிராயிங்காக இருக்கணுமா, இல்லை நேச்சர் ஆஃப் பென்சில் ஆர் இங்கா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, இல்லை நன் ஆஃப் திஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று குவாலிட்டின்னு சொல்லிட்டாங்க. நம்ம குவாலிட்டினாலே நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்போது ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவும் வரும். நேச்சர் ஆஃப் பென்சில் ஆர் இங்க்கு, பென்சிலோட குவாலிட்டியும் முக்கியம் தானே. பென்சில்லே நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அதனால் ஆப்ஷன் பியும் என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஆப்ஷனுமே வர்றது போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. த ரேஷியோ பிட்வீன் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த டிராயிங் ஷீட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லிட்டோம். முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லென்த்து வித்து 1:√2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரியும் A0 ஷீட்டோட டிராயிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 841x1189 mm இருக்கும். இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இது லென்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன். வித்தோட ரேஷியோ √2ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 841ன்றதை 1ஓட மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 841 தான் வரும். √2ன்றது 1.414 இன்ட்டு 841 போட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், 189 வேல்யூ வந்துடும். அதனால தான் 1:2 அப்படின்றத சொல்கிறோம். அட்ஜசன்ட் சைட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டிராயிங் ஷீட்டின் இரு பக்கங்களின் விகிதங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷீட்டோட சைஸோட ரேஷியோ கேட்குறாங்க. 1:2. ஏரியா ஆஃப் A0 சைஸ் டிராயிங் ஷீட் இஸ் அஸ் க்ளோஸ் டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு தெரியும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, டிராயிங் ஷீட் இப்படி இருக்குது அப்படின்னா லென்த்து வித்து, இங்கே வந்து எல், ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத்து போடுவோம். அப்போ L இன்ட்டு பி. A0 ஷீட்டோட சைஸ் வந்து 841 mm 189 mm. நான் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும், 841 இன்ட்டு 11889. இதை மல்டிபிள் பண்ணேன்னா நமக்கு என்ன வரும், 9,99,949 mm அப்படின்னு என்ன ஆயிருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். எனக்கு ஆனால் எம்எம்மில் தேவையில்லை, அவங்க வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 mm. அப்போ எனக்கு mm டு மீட்டருக்கு மாற்றுறதுக்கு நான் டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகிடும், அது மீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போது 841க்கு ஒரு 1000, 189க்கு ஒரு 1000 என்ன பண்ணியிருக்கணும், டிவைட் பண்ணியிருக்கணும். அப்போது 1 2 3 4 5 6 டிஜிட் என்ன இருக்கும், எனக்கு முன்னாடி போயிருக்கும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த மாதிரி என்ன இருக்கும், 0.99 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு என்ன இருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, அஸ் க்ளோஸ் டு எதற்கு அருகில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 0.9 அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கலாம், 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா A0லேருந்து A1 ஷீட் போகும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த ஷீட்டை நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது அது என்ன ஆகிடும், A1 ஷீட்டாக மாறிடும் A0 ஷீட்டு. இது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு A0வோட ஏரியா. அப்படின்னா A1க்கு நீங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் ஸ்கொயர், 0.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது A1ஓட A1 ஷீட்டோட ஏரியாவாக இருக்கும். A2 ஷீட்டோடது அதே மாதிரி 1/4 தான் இருக்கும். 1/4ன்றது உங்களுக்கு 0.25 மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி என்ன ஆகும், அடுத்தடுத்து ரிப்பீட்டேஷனில் வந்துட்டுருக்கும். இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள். கிளீனோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார், கிளீனோமீட்டர்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், வெப்ப அளவீடுக்கா, லீனியர் மெஷர்மெண்ட் நீள அளவீடுக்கா, ஆங்குலர் மெஷர்மெண்ட் கோண அளவீடுக்கா, ஃப்ளாட்னஸ் மெஷர்மெண்ட் சமநிலை அளவீடுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிளீனோமீட்டர்ஸ்ன்றது ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் என்ன பண்ணுறோம், ஆங்குலர் மெஷர்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். கிளீனோமீட்டர்ஸ்ன்றது ஆங்குலர் சர்ஃபேசஸ், லார்ஜ் கட்டிங் டூல்ஸு, மில்லிங் கட்டர் இன்செட்டோட ரிலீஃப் ஆங்கிள், இதெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். மில்லிங் கட்டரோட இந்த ரிலீஃப் ஆங்கிள், இதான் உங்களுக்கு ரிலீஃப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க டூல், இந்த ஆங்கிள்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கிளீனோமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேறு சில ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். பெவல் ப்ரொடக்டர், ஸ்பிரிட் லெவல், சைன் பார், ஆங்கிள் ப்ரீ மெஷரிங், டிவைடர் ஹெட்டு, இந்த மாதிரி ஆங்கிள் மெஷர் பண்ணக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இது இல்லாமல் வேறு நிறைய இருக்குது. ஃப்ளாட்னஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் பிளேட்டு, ஸ்பிரிட் லெவலு, ஆட்டோ கிளினோமீட்டர், டயல் இண்டிகேட்டர்,
ஆப்டிக்கல் டிவைடர், இந்த மாதிரியான சில ஃப்ளாட்னஸ் மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் மீட்டர்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ட் தெர்மோமீட்டர்ஸ், செமிகண்டக்டர் தெர்மோமீட்டர்ஸ், தெர்மோஸ்டாட்ஸு, தெர்மோகப்பிள்ஸு, பைமெட்டாலிக் தெர்மோமீட்டர்ஸு, ரேடியேஷன் பைரோமீட்டரு, ஆப்டிக்கல் பைரோமீட்டர்னு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய மீட்டர்ஸ் இருக்குது. 5th கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் இஸ் நாட் த சைஸ் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ட்ரிம்டு டிராயிங் ஷீட்? நான் உங்களுக்கு ஷீட்டோடதை சொல்லி கொடுத்துருக்கேன். 841 × 1189 mm. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 841 இந்த பக்கம் எழுதுவீங்க, 189 டிவைடட் பை 2 பண்ணி இந்த பக்கம் எழுதுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது 594ன்றது A1க்கு வந்துடும். A2க்கு இதே மாதிரி ப்ரொசீஜரை திரும்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா 420 இந்த பக்கம் வந்துடும், டிவைடட் பை 2 பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது. A3க்கு 420 இந்த பக்கம் வந்துடும். 594 டிவைடட் பை 2 பண்ணோன்னா 297 வந்துடும். A4க்கு அதே மாதிரி போட்டேன்னா 297 இந்த பக்கம் வந்துடும். 420 டிவைடட் பை 2 போட்டேன்னா 210 வந்துடும். இப்போ நான் பார்க்கும்போது 84189ன்றது டிராயிங் ஷீட் சைஸ் இருக்குது. 420 × 596 அந்த மாதிரி எனக்கு சைஸ் இல்லை, ஏன்னா 594 தான் இருக்குது. 210 × 297 A4 ஷீட்டோடது ஓகே இருக்குது. 297 × 420 297 × 420 A3யோடது இருக்குது. அப்போ எனக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த ஷீட்டோட சைஸ் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் சைஸ் இதில் எங்கேயும் இல்லை, அதனால் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். 6th கொஸ்டின் பாருங்கள். கிளீனோகிராஃப் இஸ் யூஸ்டு ஃபார். கிளீனோகிராஃப் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மெஷரிங் அண்ட் செட்டிங் ஆங்கிள்ஸ், கோணங்களை அளக்க மற்றும் அமைக்கவா, இங்க் ஒர்க் ஆன் டிராயிங்ஸ், டிராயிங் பேப்பரில் மை ஒர்க் பண்ணுறதுக்கா, டிராயிங் ஹரிசாண்டல் லைன்ஸ் இந்த மாதிரி இல்லை ஹரிசாண்டல் லைன் வரைகிறதுக்கா, இல்லை டிராயிங் பேரலல் இன்க்ளைன்ட் லைன்ஸ். பேரலல் லைன்றது உங்களுக்கு தெரியும், 2 லைன் இப்படியே போய்கிட்டே இருக்கும். அது எங்கேயுமே என்ன ஆகாது, இப்படி போயிட்டு இன்டர்செக்ட் ஆகாது, இந்த மாதிரி ஆகாது, போய்கிட்டே இருக்கும், ரெண்டுத்தையும் டச் பண்ணாமல். அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த கிளீனோகிராஃப் அப்படின்றது ஒரு அட்ஜஸ்டபிள் செட் ஸ்கொயர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்றது நமக்கு தெரியும், எங்கேயும் இப்படி மீட் ஆகாமல் என்ன ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். இன்க்ளைண்டு பேரலல் லைன் அப்படின்றது சம் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள். இந்த கிளீனோகிராஃபில் 2 சைடு என்னவாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும் 90 டிகிரியில். 3rd சைடு இந்த சைடு என்னவாக இருக்குமா, மூவபுளாக இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படின்னு எங்கிட்ட வேணாலும் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இன்க்ளைண்டு பேரலல் லைன்ஸை நம்ம வரைஞ்சிக்க முடியும். அதனால் அதுக்கு ஆன்சர் என்ன, சாய்வு இணைக்கோடுகள் வரைய, டிராயிங் ஆஃப் பேரலல் இன்க்ளைண்ட் லைன்ஸ். உங்களுக்கு டிராயிங் போர்டோட சைஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1500, அப்படியே ஒரு 500 குறைங்க, 1000, 700, 500, நெக்ஸ்ட்டு 350, நெக்ஸ்ட்டு 250. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் டிராயிங் போர்டோட சைஸ் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகத்தில் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் 2 இருக்கிறத எழுதுங்க, 1500 × 1000. நெக்ஸ்ட் 2 இருக்கிறத நெக்ஸ்ட் 2 எழுதுங்க, 1000 × 700. நெக்ஸ்ட்டு இது 2 எழுதுங்க, 700 × 500. அப்புறம் இந்த 500 இந்த 350 எழுதுங்க, 500 இந்த 350. இப்போ இந்த 350ம் 250. இந்த மாதிரி நீங்கள் 2 எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிராயிங் போர்டோட சைஸும் என்ன ஆகிடும், கிடச்சிரும். அதுக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து லென்த்து, இது வித்து, எல்லாத்துலேயும் லென்த்து வித்துன்றது வந்துடும். திக்னஸ்ன்றது வந்து ஃபஸ்ட்டு 2 ஷீட்டுக்கு மட்டும் 25 mm திக்னஸாக இருக்கும், மற்ற 3 டிராயிங் போர்டுக்கும் 15 mm திக்னஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு D0 டிராயிங் போர்டு 0, A0 ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. D1க்கு A1, D2க்கு A2, D3க்கு A3, D4க்கு இது A4 ஷீட். வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் B2 டிராயிங் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம A2 டிராயிங் ஷீட்டுக்கு சைஸ் என்ன போட்டிருக்கோம், டிராயிங் போர்டோட சைஸு 700 × 500 × 15 mm, 700 × 500 × 15 mm. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். 8th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த லிமிடேஷன் ஆஃப் கலர்டு டிராயிங் ஷீட்டின் குறைபாடு என்ன, அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன குறைபாடு ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இட் ஹிண்டர்ஸ் விசிபிலிட்டி ஆஃப் லைன்ஸ், கோடுகளை தெளிவாக தெரியாமல் இருக்க வைக்குது. ஆப்ஷன் 1, இட் டஸ் நாட் அலோ ஃபோல்டிங், இது பேப்பரை மடிக்க விடாமல் ஆக்குமா, கலர் எப்படி இருந்தால் நம்ம நல்லா என்ன பண்ண முடியும், மடிக்க முடியும், கரெக்டு தானே. நாட் அவைலபிள் இன் சைஸஸ், சரியான அளவில் கிடைக்காது, இது எதுவும் இல்லை, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மோஸ்ட்டாக நீங்கள் இன்ஜினியரிங் டிராயிங்கில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயிட் டிராயிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரேராக தான் என்ன பண்ணுவாங்க, கலர் டிராயிங் ஷீட்டை யூஸ் பண்ணுவாங்க. கலர் டிராயிங் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா, கோடில் தெளிவாக தெரியாமல் என்ன பண்ணுவோம், அந்த கலர் ஆக்கும்.
இதே ஒயிட்டில் நீங்கள் எது பண்ணாலும் எந்த கலர்னாலும் என்ன பண்ணும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் என்ன பண்ணுறோம், இட் ஹிண்டர்ஸ் விசிபிலிட்டி ஆஃப் லைன்ஸ், கோடுகள் தெளிவாக தெரியாது அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் A2 டிராயிங் ஷீட்? நம்ம இது நிறையா தடவை சொல்லியாச்சு. A2க்கு உங்களுக்கு என்னென்னு தெரியும், டிராயிங் ஷீட்டோட சைஸ் 420 × 594 mm. ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், A0ஓடது உங்களுக்கு தெரியும் 84111189லேருந்து இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே டிவைடட் பை 2 பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், A2 டிராயிங் ஷீட்டோட சைஸை கொண்டு வந்துடலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த லென்த் அண்ட் வித் ஆஃப் த டிராயிங் ஷீட்டோட லென்த் டு வித் ரேஷியோ என்ன அப்படின்றது கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 84189. இது 1, இந்த சைடு √2, 1:√2ன்னு வரும். 841 × 1√2 1.414 √2ஓட வேல்யூ. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த வேல்யூ வந்துடும். இது வந்து A0 டிராயிங் ஷீட்டுக்கு மட்டும் கிடையாது, A1 A2 A3 A4 எல்லா ஷீட்டுக்குமே இந்த கான்செப்ட் என்னாகும், இதே மாதிரி கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் வேணால் A0க்கு நம்ம போட்டு பார்த்தோம்ல, இதே மாதிரி நீங்கள் A1 A2 A3க்கு போட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 1:2 அப்படின்ற சைஸில் தான் வரும். ஆப்ஷன் நம்பர் சி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.